அடுத்ததாக சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற சகோதரி ஆலிமா ஷான் ராணி அவர்களை இன்றைய கலாச்சார வீழ்ச்சியும் நமது பொறுப்பும் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேடைக்கு. சகோதரி ஆலிமா ஷான் ராணி அவர்களே. ஷான் ராணி அவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது உரையை ஆற்றுவதற்கு முன்னால் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சிறுமி தங்கள் மத்தியிலே நாளை மறுமையிலே இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை உங்கள் முன் சொல்வதற்கு ஆர்வமாக இருக்கிறாள். எனவே எங்களுடன் சேர்த்து இவளுக்கும் ஒரு வாய்ப்பளிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இவளை உரையாற்றுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை தயவு செய்து கேட்கும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சலாம் சலாம் சொல்லுங்க. உங்களுடைய இறைவன் யாரு? உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு? உங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம் என்ன? எந்த மார்க்கத்தை நீங்க இருக்கீங்க? எந்த கொள்கையில நீங்க இருக்கீங்க? தௌஹீத்னா என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களுக்கு அல்லாஹ் என்ன பரிசை தருகிறான்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குறவங்களுக்கு அல்லாஹ் என்ன பரிசு தருகிறான்? சொர்க்கம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களுக்கு என்ன தண்டனை? நரகம். இஸ்லாத்தில் முதலியாக ஏற்ற பெண்மணி யார்? இஸ்லாத்திற்காக உயிர் கொடுத்த பெண்மணி யார்? சுமையா அலிகள். சொர்க்கத்தின் தலைவி யார்? ஃபாத்திமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன்கள் பேர் என்ன? ஹசன் ஹுசைன். அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அழைக்கக்கூடிய நபி யார்? இப்ராஹிம். நபி. அல்லாஹ்வுடன் பேசிய நபி யார்? மூசா நபி. சரி, ஆயத்துல் குர்சி ஓதுங்க பாப்போம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் லா தௌதுல் இன்னது லகும் மா சமாவாதி மா ஃபில் அண்டல் ஃபம்தல் அஃபில் யலமு மா பைன ஐதிஹி மா தல்ஃபகு உடிதுனா வபிதை இன்னகி லபி மாசா அஸ்தே குத்தில மா ஃபில் அல் ولا يقدر يفلهما يفله هو العلي العليم. سلام عليكم. سلام. السلام عليكم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد ونعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن إن الدين عند الله الإسلام ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين.
அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும். நெறிமுறைகளில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளாகும். காரியங்களில் கெட்டது மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்டவைகளாகும். புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை அனைத்தும் வழிகேடாகும். வழிகேடுகள் அனைத்தும் மக்களை, மனித சமுதாயத்தை நரகத்தின் பால் இழுத்துச் செல்லும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை உங்கள் முன் வைத்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மன்றத்திலே எனக்கு தலைப்பாக வழங்கப்பட்டுள்ள விஷயம் கலாச்சார சீரழிவும் முஸ்லிம்களாகிய நமது பொறுப்பும் என்ற ஒரு தலைப்பை தந்துள்ளார்கள். இந்த தலைப்பு தரப்பட்டதனுடைய நோக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மரண தருவாயிலே ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியை இந்த மனித சமுதாயத்திற்கு மொழிந்துவிட்டு சென்றார்கள். அது என்ன பொன்மொழி அப்படின்னு சொன்னால், மக்களே, என்னை ஈமான் கொண்டவர்களே, இனி வரக்கூடிய சமுதாயத்தினரே, உங்கள் மத்தியில் நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். அது என்னது? கிதாபுல்லா, ஒன்று அல்லாஹ்வுடைய இந்த வேதமாகும், இந்த குர்ஆனாகும். சுன்னதி, இரண்டாவது எனது வழிமுறையாகவும். எனவே எனது உம்மத்துகளே, இந்த 2 விஷயங்களை மட்டும் இந்த மனித சமுதாயத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் இந்த 2 வாழ்க்கையினுடைய அடிப்படைகளாக சொல்லப்பட்ட இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் எவர் தன்னுடைய வாழ்வின் நெறியாக வைத்துக் கொள்கிறாரோ அவர் வழி தவறவே மாட்டார் என்ற ஆணித்தனமான ஒரு வாக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? வழிகேடுகளின் ஒரு வடிவமாக இன்று முஸ்லிம் சமுதாய மக்கள் திகழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்திலே 1-2 வழிகேடுகள் கிடையாது. வழிகேட்டையே வாழ்க்கையாக அவர்கள் அமைத்துக் கொண்டு விட்டார்கள். இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் வழிமுறையாக்கப்பட்ட இந்த மக்கள் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை நெறிகளாக எதை எடுத்துக்கிட்டாங்க? அவங்களுடைய முன்னோர்களுடைய கலாச்சாரம், அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்கள் மனம் போன வாழ்க்கை எல்லாம், அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களுக்காக காட்டிய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்த்த வீட்டுக்காரர்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அந்த வாழ்க்கை, அவர்களுடைய சமுதாயத்திலே எப்படிப்பட்ட நடப்புகள் இருக்கிறதோ அதை எல்லாமே தங்களுடைய நடைமுறைகளாக இன்றைய மக்கள், ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இது மட்டுமல்லாமல் இவையெல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்காக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஒரு மனித சமுதாயம் அது முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். மனித சமுதாயத்தின் 2 அங்கங்கள் யாரு? ஆணும் பெண்ணும். இந்த ஆணும் பெண்ணும் இந்த சமுதாயத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர்கள் அடிப்படையாக பின்பற்றிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? மேலை நாட்டு கலாச்சாரம், மேற்குலக வாழ்க்கை தான் தங்களை தங்களுடைய இந்த நிலையிலிருந்து தங்களை மேலோதிகமாக உயர்த்தி செல்லும். எனவே இந்த மக்கள் எல்லாம் எதுக்கு ஆசைப்படுறாங்க? நாங்கள் எல்லாம் மேலை நாட்டு வாழ்க்கையை வாழ வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மேலை நாடுகளிலே இருப்பதை போன்ற பிள்ளைகள் போல் இருக்க வேண்டும் என்று அந்த கலாச்சார சீரழிவு தெரியாமல், அந்த மேலை நாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த வக்கிரமான அந்த வாழ்க்கையினுடைய அந்த விளைவுகள் தெரியாமல் இந்த மனித சமுதாயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக மேலை நாட்டு கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டோம். இதை முதல்ல எப்படி கொண்டு வந்து வச்சாங்க? இதை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு உரிமைகள் வேண்டும், பெண்களாகிய எங்களுக்கு உரிமைகள் கிடையாது, எனவே எங்களுக்கு சரியான உரிமைகள் தரப்பட வேண்டும் என்று அவங்க கேட்டாங்க. சரி, இவங்களுக்கான சரியான உரிமைகள் தரப்பட்டிருக்கு இந்த காலத்துல. அப்படி சரியான உரிமையை வழங்கப்பட்ட இந்த மக்கள் அந்த உரிமையை எதன் வடிவில் வெளிக்காட்டினாங்க தெரியுமா? ஆடையை குறைவாக ஆக்கிக் கொள்வது. அதாவது ஒரு காலத்திலே கற்கால மனிதன் வாழ்ந்தான். ஆடை இல்லாமல் அறிவு வீழ்ச்சியினால் அவன் நிர்வாணியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான்.
பிறகு அறிவு வளர்ந்தது, விஞ்ஞானம் வளர்ந்தது. ஆடை இல்லாத மனிதன் தன்னை ஆடை அணிந்து கண்ணியமாக இந்த உலகத்திலே காட்டிக் கொண்டான். இனி அடுத்த தலைமுறைகள், இனி அடுத்த மனித சமுதாயத்திற்காக இதோ இந்த நாகரிகத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம எப்படி நிர்வாணமா உலகத்தை சுற்றி திரிந்தோமோ அதே போல நம்முடைய சந்ததிகள் தெரியக்கூடாது என்று இதை மனிதனுடைய உயர்வுக்கான ஒரு வழியாக என்ன செஞ்சாங்க? நாகரீகங்கள் பிறந்தது. நாகரீகங்கள் பிறந்ததனுடைய விளைவு மனிதன் என்ன செஞ்சான்? தன்னைத்தானே சீர்திருத்தி கொண்டு கண்ணியமிக்கவனாக மாற்றி கொண்டு வந்தான். அவனுடைய அறிவினுடைய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி இன்று விண்முட்டும் அளவிற்கு இருந்துகிட்டு இருக்கு. இது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அப்படியெல்லாம் தன்னை கண்ணியப்படுத்துவதற்காக, அதாவது நிர்வாண நிலையிலிருந்து வெளிப்படுத்தி எல்லா நிலைகளிலும் மனிதர்கள் என்பவர்கள் உயர்ந்தவர்கள், கால்நடைகள் மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்ற ஒரு தனித்துவத்தை காட்டுவதற்காக மனிதன் நாகரீகத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டான். ஆனால் அப்படி நல்ல விஷயத்தை மாற்றிக்கொண்ட அந்த மனிதன் இன்றைய நாகரிகத்தில் திருப்பி எந்த இடத்திலிருந்து அவன் எந்திரிச்சு வந்தானோ அந்த இடத்திற்கே அவன் தள்ளப்பட்டு விட்டான். இன்றைக்கு ஆடை இல்லாத மனிதன் கண்ணியத்திற்காக ஆடை அணிந்து கொண்டான். இன்னைக்கு கண்ணியமான ஆடை போடுவது நாகரீகம் கிடையாது என்று ஆடைகளை கலட்டி விட்டு செல்லக்கூடிய காலகட்டங்கள் இன்னைக்கு திரும்பி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அப்ப இதை பார்க்கக்கூடிய மனிதன் விளங்கிக்க வேணாமா? இது கண்ணியமா? இந்த மாதிரி ஆடை குறைவுகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கே, சமுதாயத்தின் அந்த இரண்டு அங்கங்களான ஆணோ பெண்ணோ இருவரில் எவர் பாதிக்கப்பட்டாலும் அந்த சமுதாயமே சீரழிந்து விடும். நான் இன்னைக்கு உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? உரிமைகள், உரிமைனா என்னங்க உரிமை உங்களுக்கு வேணும்? எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களுடைய ஆடைகளை முடிவு செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்கள் களமிறங்கினார்கள், கல்வி பயின்றார்கள். எந்த அளவுக்கு கல்வி? ஒரு காலகட்டம் இருந்தது சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் என்ன செய்வாங்க? சிறு வயதிலே படிக்க அனுப்புவாங்க. சிறு வயதில் படிக்க அனுப்பும் பொழுதே எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அதாவது ஃபுல்லா பாவாடை போட்டு அதுக்கு மேல ஒரு சட்டை போட்டுருவாங்க. அந்த சட்டையினுடைய அளவு அந்த முழங்காலை தொடக்கூடியதாக இருக்கும். பிறகு என்ன செஞ்சாங்க? அதற்கு மேலே தலைமுக்காடு ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது பருவம் எய்தாத பிள்ளைகளுக்கே இதே நாகூர், நாகப்பட்டினம், கும்பகோணம் அதை சார்ந்த பகுதிகளில் திருமணம், அதாவது பூ பெய்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடியே பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சின்ன பிள்ளைங்க பாவாடை சட்டை மேல் தாவணி அணிந்திருப்பார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? கல்வி அறிவு வேணும், அதிகப்படியா வேணும், இங்கிலீஷ் பேசணும், அரும் சரளமான விதத்திலே பேசணும்னு சொல்லி பிள்ளைங்களை எங்க கொண்டு போய் சேர்த்தாங்க? நாங்கள் சாதாரணமாக வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ தெரியக்கூடிய அளவுக்கு படிப்பு எங்களுக்கு இருந்தா பத்தாது, மாறாக இந்த உலகத்திலே ஒரு தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற அளவு படிப்பு இந்த சாதாரண படிப்புல வராது. அப்ப கான்வென்ட்ல போய் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. கான்வென்ட்ல போய் சேர்ந்து அங்கே என்ன சொல்றாங்க? கான்வென்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் குட்டை பாவாடை தான் போட வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சகோதர சகோதரிகளே, குட்டை பாவாடைக்கும் படிப்பிற்கும் அறிவிற்கும் முன்னேற்றத்திற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? இன்னைக்கு கான்வென்ட்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்களை பாருங்க, ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுடைய இந்த ஃபினோஃபார்ம்னு சொல்லுவாங்களே அந்த ஆடை எப்படி இருக்குன்னா அவர்களுடைய முட்டிக்கு மேலான ஆடையாக இருக்கிறது. அவர்களுடைய கெண்டைக்கால்கள் திறந்து கிடக்கிறது. இவங்க சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இல்ல, நம்ம சொல்லுவாங்களே பிஹேவியர், அது நல்ல ஒழுக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலா அது இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய சொல்லுவாங்க, அதாவது ஒழுக்கத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து பலவிதமான அர்த்தங்களை உடைய வார்த்தைகள் இருக்கு. அப்படியெல்லாம் அடுக்கி இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் வர வேண்டும் என்றுதான் என் குழந்தையை இந்த பள்ளிக்கூடத்திலே நான் சேர்த்தேன், ஊட்டி கான்வென்ட்ல போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய அறிவு வளர வேண்டும் என்பதற்காக இங்க இருந்து என்ன செய்யறாங்க? சின்ன கணவன் அந்த மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுட்டு தங்களுடைய வாழ்க்கையின் முழு பகுதியையுமே வெளிநாட்டே அந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க என்ன நடக்குது? அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய பெண்மையுடைய நிலை எப்படி இருக்கு? எல்கேஜில இருந்து இதே நிலையில வளர்ந்த அந்த பிள்ளை
கிட்டத்தட்ட 3 வயசுல இன்னைக்கு குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. 3 வயதிலிருந்து அவள் +2 முடிக்கிறப்ப அவளுடைய வயது 17ஆக இருக்கிறது. அவள் ஒரு டிகிரி வாங்கும் பொழுது அவருடைய வயது 21ஆக இருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 20 வருட காலம் அவளுடைய அறிவை வளர்க்க வேண்டும், அவளுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும், உலகத்திற்கு தகுந்தாற்போல் அவளை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்ட அந்த மகள் எந்த நிலையில தகப்பனுடைய முன்னாடி வந்து நிற்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். எந்த படிப்பு? 20-21 வருடங்கள் கஷ்டப்பட்டு பொருளிழப்பு செய்து அறிவை வளர்த்த அந்த அறிவு அது எதை கொண்டு வந்து நிற்குது? தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட மறுக்கிறது, தங்களுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட மறுக்கிறது. மனம் போன வாழ்க்கையை தேடிக்கொள்வதிலே அந்த பெண்கள் என்ன செய்றாங்க? தீவிரமாக இருக்கிறார்கள், அதற்காக பாடுபடுறாங்க. ஒரு கட்டத்திலே தாயும் வேணாம், தகப்பனும் வேணாம், என்னை பெற்று வளர்த்த தாய் எனக்கு வேணாம், என்னுடைய மார்க்கம், என்னை படைத்த ரப்பு எனக்கு வேணாம், எனக்கு அழகான இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்து என்ற உறவே எனக்கு தேவையில்லை என்று எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு காஃபிர்களுடைய கையை கரங்கோர்க்கக்கூடிய பெண்மகளாக இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்ன? நம்முடைய எண்ணம். இந்த மாதிரி இருக்கிறது சரி கிடையாது. அவங்களுடைய அறிவை வளர்க்கணும், அவங்கள நல்லா. இன்னைக்கு வந்து உலகமே சொல்லுவோமே, எதுக்கு எடுத்தாலும் இந்த கம்ப்யூட்டர் உலகங்க. இது சாதாரணமாக நம்மள மாதிரி ஸ்லேட்டு பென்சில் எழுதுன உலகம் தொலைஞ்சு போயிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய சிறு பிள்ளை கூட ஆனா போடணும்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து பட்டனை தட்டுது. அந்த உலகத்துக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த அறிவு தான் தேவைப்படுது. அப்படின்னு என்ன செய்யறாங்களா? அந்த 2-3 வயசுல இருந்தே கொடுக்கப்பட்ட அறிவினுடைய நிலைப்பாடு இது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க கொடுத்தீங்களே, நீங்க கொடுத்த அந்த அறிவு, நீங்க கொடுத்த நிலைப்பாடு, இதையெல்லாம் எதுக்காக நீங்க கொடுத்தீங்க? நம்முடைய வாழ்க்கை, நம்மளாம் கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக குறிப்பாக எல்லா சமுதாயமும் படிச்சிச்சு, நம்ம முஸ்லீம் சமுதாயம் எதுவுமே படிக்கல. இன்னைக்கு எத்தனையோ கமிஷனை போடுறாங்க. எதுக்கு? இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவருடைய வகுப்புல இருக்கக்கூடியவங்களை கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி சச்சார் கமிஷன்ல இருந்து பலவிதமான கமிஷன்களை போடுறாங்க. எல்லா கமிஷன்களையும் மறுக்க முடியாத உண்மை எது தெரியுமா? இன்னும் முஸ்லிம்களில் தங்களுடைய பெயரை கூட எழுத தெரியாத மக்கள் பல எண்ணிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய பெயரை எழுத தெரியல, கை நாட்டு. இது அறிவிக்கப்பட்ட ஒரு உண்மை. இன்னும் கை நாட்டு போடக்கூடிய மக்கள் தான் நம்முடைய சமுதாயத்திலே ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்த இந்தியாவை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, எல்லா ரீதியாகவும் கல்வித்துறையிலும் சரி, வளர்ச்சிகளிலும் சரி பின்தங்கிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் தான். அதை மறுக்கவே முடியாது. இன்னைக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்கு, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு முஸ்லிம்களுக்கு சொந்தமானதா இருக்கு, அல்ல எத்தனை பேர் அரசாங்கத்தில் இன்னைக்கு முஸ்லிம்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பதான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகள் எல்லாம் ஜீரோவாகத்தான் இருந்தார்கள். அவர்களிடத்துல படிப்பு இல்ல. அவர்கள் பிழைக்க வேண்டும் என்றால் 13-14 வயது சிறுவனை எல்லாம் இவனுக்கு வயசு ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த 17 வயசுல வெளிநாட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க? இந்த ஊருக்கும் அவனுக்கும் தொடர்பில்லாத மக்கள் போன்று அவனை ஆக்கி விடுவார்கள். அப்ப அவன் என்ன செய்ய? இன்னைக்கு மொழி பிதுங்கி போறாங்க. இன்னைக்கு 30 வயசுல 40 வயசுல படிப்பும் இல்ல, சொந்த தொழிலும் இல்ல. வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ஆண்கள் இந்த உலகத்துல எப்படி நாம் இந்த சொந்த மண்ணிலே மீதி உள்ள காலத்தை, மீதி உள்ள குடும்பத்தை நாம் எப்படி வழி நடத்துவது என்று மொழி பிதுங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக யாராலும் மறுக்க முடியாது. அப்ப இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்ட மனுஷன் என்ன நினைக்கிறான்? சரி, நம்முடைய குழந்தைகள் படிக்கணும், நம்முடைய ஆண் குழந்தைகள் படிக்கணும், அவர்களுக்கு கல்வி அறிவுல அவங்க முன்னுக்கு வரணும், வேலை வாய்ப்புகள்ல அரசாங்க வேலைகள்ல அவங்க முதலிடத்தை பிடிக்கணும், அவங்க நம்மள மாதிரி ஒரு பீடி ஒட்டுறவங்களாகவும் கறி கடைக்காரவங்களாகவும் இரும்பு கடை வச்சிருக்கிறவங்களாகவும் தோல் கடை வச்சிருக்கவங்க. நல்லா பாருங்க, இந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வியாபார அவங்களுடைய பொருளாதாரம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்க, ரொம்ப அற்பமான விஷயங்கள். நம்மெல்லாம் ஒரு ஏசி கார்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆபீசராலாம் நம்மெல்லாம் எத்தனையோ பேர் 1-2 விரல் விட்டு எண்ணி விடலாம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில். அப்ப இப்படி பாதிக்கப்பட்ட மனிதன் என்ன செய்யறான்? தனது அடுத்த சந்ததியை சரியான பாதையில் கொண்டு வருவது, உலக கல்வியை கொடுத்தானா அது முடியும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இப்படி முடிவெடுத்ததுல தப்பே இல்லை, அதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக. ஆனா எதை மறந்துடுறாங்க? இந்த உலகத்திலே
உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, உங்களை மாதிரி பின்தங்கிய வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடாது, அவர்கள் இந்த உலகத்திலே மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும், நல்ல ஒரு நிலையிலே நம்முடைய சமுதாயம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்ததெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் நமக்கு உலக வாழ்வு மட்டும் இருந்தால் அந்த முடிவை நீங்க எடுத்திருக்கலாம். நமக்கு அப்படி இல்லையே. நம்ம என்ன ஈமான் கொண்டோம்? ஆமன்து பில்லாஹி, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், ஓ மலாயிகத்திஹி, அவருடைய மலக்குமார்களை நம்புகிறேன், ஓ ருசுலிஹி, அவருடைய தூதர்களை நம்புகிறேன், ஓ குதுபிஹி, அவருடைய வேதங்களை நம்புகிறேன். இதையெல்லாம் தாண்டி வல் யௌமில் ஆஹிர், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த உலக வாழ்வு என்பது மத்தாவுல் குரூர், அது ஒரு அற்பமானது. இன்னும் ரொம்ப அல்லாஹ் வந்து பல இடத்துல இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபுன் வலகுன் வலத்தாருல் ஆகிரத்து கைருல் இல்லதீன யத்தகூன். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு வீணும் விளையாட்டும். இறையச்சவாதிகளுக்கு, முத்தகீன்களுக்கு, ஈமானை உண்மைப்படுத்தக்கூடியவர்களுக்கு தாருல் ஆகிரா சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே பல இடங்களில் இந்த வசனத்தை பதிவு செய்கிறான். அப்ப நம்ம வந்து இந்த உலகத்திலே நாம் மறுமையை தேர்வு செய்யக்கூடிய நிலையில இருக்கோம். உலகத்தில் எப்படி நமக்கு முந்திய வாழ்க்கை போல நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுமோ, அதே போல இந்த உலகத்தில் மட்டும் நம்முடைய குழந்தைகள் உயர்ந்தால் பத்தாது. இந்த உலகத்தில் மட்டும் நம்முடைய குழந்தைகள் இன்ஜினியராகவோ, டாக்டராகவோ, வக்கீலாகவோ பெரிய பதவிகளை வகித்தால் மட்டும் போதாது. மாறாக அவன் மறுமையிலே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிமையாக அவன் இருக்க வேண்டும். அப்ப முதலிலே அவனுடைய அடிப்படை பண்புகளை அவனுக்கு உணர்த்த வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? ஈமான் என்னங்கிறத இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு புரிய வச்சிருப்போம்? அல்லாஹ்னா யாருங்கிறத எத்தனை பேர் புரிய வச்சிருப்போம்? முகம்மதுனா யாருன்னு எத்தனை பேர் புரிய வச்சிருப்போம்? இல்லையே. ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, எப்படி நடக்குதுங்கிறீங்க? இப்படி எல்லாம் சேர்த்துட்டு சிறு வயதிலிருந்து அந்த குழந்தைக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டு பிற்காலத்தில் நம்ம கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. எத்தனை வயசு தெரியுமா? கிட்டத்தட்ட 23 வயசு. அப்ப பேரண்ட்ஸ் கையில புள்ளைய பிடிச்சிக்கிட்டு எங்க வராங்க? மதரசாக்குள்ள நுழைக்கிறாங்க. வந்து ஏங்க என்ன ஆச்சு, எப்படியாவது மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க, இவன் தவறான வழியில போறா, இவள் ஒரு மாற்று மதத்தாரை விரும்பி அவன் பின்னாடி செல்ல பார்க்கிறாள், நம்ம இதுல அது ஹராம் இல்ல, அதனால அதை பத்தி நீங்க சொல்லுங்க. எத்தனை வயசுல? 23, 24 அந்த திருமண வயதுல கொண்டு வர்றாங்க. அப்ப இவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக என்ன செய்து இருக்கு. முதல்ல நீங்க மேலை நாட்டு கலாச்சாரம், இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தீமையை தீமை என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் மனிதன் அதை வெறுத்து விடுவான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? திருட்டு தவறுங்கிறோம், விபச்சாரம் தவறுங்கிறோம். ஆனா இன்னைக்கு அதுவும் மாறிட்டு காலம். ஏன்னா விபச்சாரத்தை நியாயப்படுத்துறாங்க, திருட்டை நியாயப்படுத்துறாங்க. இல்ல இந்த சூழ்நிலையினால, இல்ல அந்த சூழ்நிலையினால என்று சூழ்நிலைகள் கருதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரர் செய்யற தவறுகள் வெளியே தெரியறது இல்ல. ஒரு ஏழை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது உலகமே பிரபலியம் ஆயிருது. அப்படியெல்லாம் இன்னைக்கு மாற்றி போயிட்டு இருக்கு உலகம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு தீமை என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டால் கடைசி வரைக்கும் சமுதாய மக்கள் ஒரு நிலையில அதை ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு நிலையில அதற்கு எதிராக போராடுவார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? ஒரு தீமை நன்மை என்று மக்கள் மத்தியிலே புகுத்தப்பட்டிருக்கு. இந்த வேலை நாட்டு உலக வாழ்வு என்பது மக்கள் மத்தியிலே இது மேலோங்கி செல்லும், மனித சமுதாயத்தை சிறந்த பாதைக்கு இது இழுத்து செல்லும் அப்படிலாம் சொல்லி இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் காட்டப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, நிச்சயமாக கிழக்கும் மேற்கும் ஒன்றாகாது. கிழக்கு கிழக்கு தான், மேற்கு மேற்கு தான். அதே போலதான் மேற்குலகமும் கிழக்குலகமும் ஒன்றாக முடியாது. அப்படி மேற்கும் கிழக்கும் ஒன்றானால் மனிதனுடைய 6 அறிவு என்று பொய்ப்பிக்கப்பட்டு மனிதர்கள் விலங்குகளாக மாறி விடுவார்கள். அந்த வாழ்க்கை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண் சொல்றாங்க, ஐரோப்பிய கலாச்சாரம், ஐரோப்பியா, அமெரிக்கா, ரஷ்ய பெண்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஆணை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், ஒரு பெண்ணை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கான், இவருடைய பலகீனமும் என்ன, ஆணுடைய பலமும் பலகீனமும் என்ன, பெண்ணுடைய பலமும் பலகீனமும் என்ன என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் புரிந்து அது சார்ந்த கட்டளைகளை பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒரு பெண்ணா அவங்களுக்கு என்ன கடமை தெரியுமா?
அல்லாஹ் சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி. இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளிகள். அந்த ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அவர்களுடைய பொறுப்பு குறித்து அந்த மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலாக இந்த கருத்தை நமக்கு தெரிவிக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஒரு அரசன் அவன் ஒரு பொறுப்பாளி. யாருக்கு? அவனை ஆளுகின்ற அந்த நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பற்றி எல்லாம் அந்த அரசனிடத்திலே நான் விசாரிப்பேன். ஒரு ஆண் அவன் ஒரு பொறுப்பாளன். யாருக்கு? அவனுடைய குடும்பத்திற்கு. எதற்கு பொறுப்பாளி? பொருளாதார செலவீனங்களுக்கு பொறுப்பாளி யாரு? ஒரு ஆண். ஒரு ஆண் என்பவன் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்புகளை அவன் என்ன செய்யணும்? கவனிச்சுக்கணும். பொருளாதாரம் சார்ந்த எல்லா பொறுப்புகளும் ஆண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? கடமையாக்குறான். அதே போல அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண் அல் மராத்து ராயத்துன் ஃபி ஜௌஜி பைத்திஹா, ஒரு பெண் அவள் பொறுப்பாளி. எதற்கு? தன்னுடைய கணவன் வீட்டாருக்கு அவள் பொறுப்பாளி. தன்னுடைய கணவன் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திற்கு அவள் பொறுப்பாளி. தன்னுடைய கணவனுடைய குழந்தைகளை சரியான முறையிலே பராமரிப்பதற்கு அவள் பொறுப்பாளி. எனவே இந்த பொறுப்புகள் குறித்து மறுமையிலே இந்த மனித சமுதாயத்தை ஒவ்வொரு ஆளாக நிப்பாட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆண்களே, உங்களுடைய குடும்பம் சார்ந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்பேன். பெண்களே இங்கே வாங்க, உங்களுடைய பொறுப்புகள் குறித்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். அப்படி பொறுப்புகள் வழங்கப்பட்டு அந்த பொறுப்புகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு ஆணுடைய கடமை என்ன? அவனுடைய தாய், அவனுடைய தந்தை, அவனுடைய மனைவி, அவனுடைய சகோதரிகள், அவனுடைய குழந்தைகள், இவர்கள் எல்லாத்திற்குமே பொருளாதாரத்தை சேகரித்து கொடுப்பது ஒரு ஆணுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கிறது. ரெண்டாவது ஆணுக்கு முதல் சமூக களமாக சமூக மாற்றத்தையும் சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதும் ஆணுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போல குடும்பத்திற்குரிய அந்த செலவீனங்களை ஏற்பது ஆணுடைய கடமை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண் அவளுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? அவள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், முதல் பொறுப்பு. அடுத்து தன்னுடைய மாமனார் மாமியார்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அவள் செய்ய வேண்டும். எந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் உங்களுடைய அந்த தாய் வீட்டை பற்றி விசாரிப்பேன்னு அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான் அல்லாஹ்? உங்களுடைய கணவர் வீடு சார்ந்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப பெண்ணுக்கு என்ன பொறுப்பா? அவங்களுடைய குடும்பத்தில் மாமனார் மாமியார் அவங்கள எப்படி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்க, அந்த கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தரக்கூடிய அந்த பொருளாதாரங்களை அவங்க எப்படி செலவு பண்ணாங்க, அந்த குழந்தைகளை எப்படி மறுமையிலே சுவனம் செல்லக்கூடிய அளவிற்கு பொறுப்பான குழந்தைகளாக எப்படி வளர்த்தெடுத்தாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பெண்ணாகிய நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயம் என்னது? பெண்களாகிய நீங்கள் ஆண்களுக்கு அமைதி தர வேண்டிய, நிம்மதி தர வேண்டிய இடமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் தன் திருமறையில் சொல்லும் பொழுது. அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குன இலைஹா. அதாவது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான்ங்கிறதுக்கு பல அத்தாட்சிகளை மனித சமுதாயமே சிந்திச்சு பாருங்க. வானம் படைக்கப்பட்டதை சிந்திச்சு பாருங்க, பூமி படைக்கப்பட்டதை சிந்திச்சு பாருங்க. அதே போல இப்படி எல்லாம் தன்னுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள சொன்ன ரப்புல் ஆலமீன் அதனுடைய வரிசையில இன்னொரு அத்தாட்சியை உங்களுக்கு சொல்லி காட்டட்டுமா? அதாவது உங்களை நீங்கள் அமைதி பெறுவதற்காகவே உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை படைத்திருப்பதும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு அழகான அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி இருப்பதும் எனது அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம உணர்றோமா இல்லையா? நம்முடைய மனைவி மேல் நமக்குள்ள மஹபத், நம்முடைய மனைவிக்கு அவங்களுக்கு நம்ம மேல உள்ள மொஹபத், இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இதை சிந்திச்சு என்ன சொல்லணுமா பதில்? அல்லாஹ் இருக்கான், இந்த விஷயத்தை சிந்திச்சு நிச்சயமாக ரப்பு இருக்கான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா? சொல்லணுமா? அப்ப இப்படியெல்லாம் மனித சமுதாயத்தை சிந்திக்க சொல்றான். பெண்களுடைய அவங்களுடைய உடல் மற்றும் அவங்களுடைய மன வலிமை குறித்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களுடைய கடமைகளை அதற்கு தகுந்தாப்புல நீங்க என்ன செய்யுங்க? வீடுகள்ல இருங்க, அல்லாவை நீங்க வணங்குங்க, மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கடமைகளை நீங்க செய்யுங்க, உங்களுடைய கணவருக்கு கட்டுப்படுங்க, உங்களுடைய குழந்தைகளை சரியான அந்த பாதையிலே அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த பாதையிலே வளர்த்தெடுங்கள். பெண்களே, இதுதான் உங்களுக்கு கடமை. ஆனா இன்னைக்கு உள்ள பெண்கள் எப்படி இருக்காங்க? இந்த கடமையை தூக்கி அடுத்த பக்கம் போட்டாங்க. இல்ல இல்ல, ஆண்களும் நாங்களும் சரிசமோ. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க?
ஆண்களும் நாங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? நிச்சயமாக இது சாத்தியமாகாது. நம்ம எவ்வளவு வேணா வாய் பேச்சுக்கு இதை பேசிக்கொள்ளலாமே தவிர நிச்சயமாக ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. நிச்சயமாக பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் தரத்தால் உயர்த்துகிறான். பெண்களுக்குரிய முழுமையான அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஆண்கள் கைகளில் தான் அல்லாஹ் கொடுக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் போது என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்வார்கள். ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறி போய் என்ன நடக்குது? குடும்பத்திலே தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா ஆயிட்டாங்க. குடும்ப தலைவிகள், தலைவின்னு தான் சொல்லிக்கிறாங்க. குடும்பத்திலே கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மனைவிகள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க? குடும்ப தலைவிகள் என்ற பொறுப்புக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு மாற்றம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க சொல்றாங்க நாங்கள் ஆணும் பெண்ணும் சமம். எனவே அப்படியெல்லாம் சொல்லி ஆண்களாவது இன்னைக்கு முழுமையான ஆடை அணியக்கூடியதை ஒரு கலாச்சார விருப்பமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பெண்கள் இதை ஒரு உரிமையாக கருதி தரந்தாழ்ந்து விட்டார்கள். இந்த சமுதாயத்தில் பேணி பாதுகாக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கற்பை பல பேர் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாக, கேலி பொருளாக தன்னை தானே அவர்கள் ஆக்கி விட்டார்கள். அல்லாஹ் அளித்த அந்த அற்புதமான அந்த ஃபர்தா என்ற அந்த கவசத்தை அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு மானக்கேடான விஷயங்களிலே அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தி விட்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில சொல்றான், ஏன் தெரியுமா? இந்த பெண்களை நான் தான் படைச்சேன். அவங்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்ற ரகசியத்தை அல்லாஹ்வை விட வேறு யாராலும் அறிய முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆண் அமைதி பெறுவதற்காகத்தான் பெண்ணை படைத்திருக்கிறேன். பெண் என்பவள் அவளுடைய உடல் மற்றும் மனது என்பது பிறரால் கவரப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில் அவர்களுடைய ஆடையை சார்ந்து அல்லாஹ் பேசும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் தன்னுடைய ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட ஆண்களே, யகுல்லு மின் அப்சாரிஹிம், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாத்துக் கொள்ளுங்கள், வ யஹ்ஃபலு ஃபுரூஜஹும், உங்களுடைய கற்புகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் கட்டளையிட்டு விட்டு பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன, நீங்களும் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, நீங்கள் கற்புகளை பேணிக் கொள்ளுங்கள், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, எதேர்ச்சையாக சாதாரணமாக தெரியக்கூடிய அந்த உறுப்புகளை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் மறைத்து வாழுங்கள். இதுதான் நான் இஸ்லாமிய பெண்களுக்காக அவர்களை படைத்த அல்லாஹ்வாகிய நான் அவர்களுக்கு ஆடையுடைய அந்த வடிவத்தை போட்டு கொடுக்கிறேன். நமக்கு ஆடையை சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம அத்தா அம்மா கிடையாது, நம்முடைய மூதாதையர் கிடையாது, மேற்கத்திய கலாச்சாரம் கிடையாது, நம்முடைய படிப்பு கிடையாது. நமக்கு ஆடை வடிவத்தை வழங்கியது நம்மை படைத்த ரப்புவாக இருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க பல ஆடைகளை தேர்வு செய்றீங்க, இங்கிட்டு இப்படி இருக்கணும், அங்கிட்டு அப்படி இருக்கணும், எங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்தணும் நீங்க தேர்வு செய்றீங்க. ஆனால் இதனால் நீங்கள் நிறைய இழிவுபடுத்தப்படுவீர்கள். இப்படியே அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னா, குல் யா அய்யுஹன் நபி, நபியே, குல் லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாயில் முஃமினீன், நபியே உன்னுடைய மனைவிகளுக்கும் உன்னுடைய பெண் மக்களுக்கும் உன்னை ஈமான் கொண்ட உனக்கு பிறகு உன்னை ஈமான் கொள்ளக்கூடிய இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை தங்களுடைய தலைகளிலே போட்டுக் கொள்ளட்டும். எதுக்கு தெரியுமா? தாலிக அதுனா ஐயோரஃப்ன, அவர்கள் ஒழுக்கமிக்க பெண்கள், அவர்கள் கண்ணியமிக்க பெண்கள் என்று பிறர் அறிந்து கொள்வதற்காகவும், வலா யுதைன, அவர்கள் பிறரால் கேலி பொருட்களாக ஆக்கப்படாமல் இருப்பதற்காகவும் தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட அழகான ஒரு அமைப்பை இந்த மனித சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமான பெண்களுக்கு அல்லாஹ் வழங்க. இதுக்கு முன்னாடி எந்த கலாச்சாரத்தை நீங்க கொண்டு வந்து போட்டாலும் அது தவிடுபொடியாக ஆகிவிடும். இன்னைக்கு ஆயிடுச்சா இல்லையா? இதே காரைக்காலிலே இதே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இந்த காரைக்கால் மக்கள் மறந்திருக்க மாட்டீங்க. வினோதினியுடைய அந்த கொடூர மரணத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்தது என்ன சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. இன்றைய கலாச்சாரமும் இன்றைய வாழ்க்கை உரிமை என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு சிறு வயதிலேயே அகோரமான மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தது.
இன்னைக்கு அவங்க மாற்று மதம்ங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. நம்மில் எத்தனையோ பெண்மணிகள் இந்த மாதிரி கேலி பொருட்களாக பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் என்ன செய்யறாங்க இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க அல்லாஹ் கொடுத்த இந்த கலாச்சாரத்தை தூக்கி போட்டுட்டு எங்களை மேன்மைப்படுத்துவது இந்த மேற்குலக கலாச்சாரம் என்று தேர்வு செய்து கொண்டதனால்தான். அடுத்து என்ன, இந்த மேற்குலக கலாச்சாரங்கிறத ஏதோ டிவியில் பார்த்துட்டு ஏதோ நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு நீங்கள் முடிவு செய்கிறீங்க. கொஞ்சம் மேற்குலகத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்துட்டு வாங்க. அங்கே இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள், அவர்கள் தாயாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மகள்களாக இருக்கட்டும், மருமகள்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா அங்கத்திலையுமே அவர்களுக்குரிய பொருளாதார செலவை அந்த தலைவன் தான் ஏற்றுக்கொள்வான், பாடுபடுவான், அவங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் மேற்கத்திய நிலை என்ன தெரியுமா? ஒரு ஆண் அவனுக்காக சம்பாரிச்சுக்கணும், ஒரு பெண் அவளுக்காக சம்பாரிச்சுக்கணும். இன்னைக்கு மேற்கத்திய தொழிற்சாலைகளுக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்கன்னா ஆண்கள் காலையில எவ்வளவு வேகமா வேலைக்கு போறாங்களோ அதை விட பயங்கரமாக பெண்கள் என்ன செய்யறாங்க, வேலைக்கு போறாங்க. அந்த பெண்கள் அதை விரும்பவில்லை, அவர்கள் அப்படி திணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ற கட்டுக்கோப்பும் கிடையாது. அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, மக ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு வெளிநாட்டு சம்பவத்தை நமக்கு என்ன செய்யறாங்க, ஞாபகம் படுத்துறாங்க. என்ன சம்பவம் அது? அந்த சகோதரர் ஒரு வெளிநாட்டிலே